ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் ரியாக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள். இந்த கிவன் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்சீன் ரியாக்ட் வித் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த ஆர்னு கொடுத்துருக்காங்க. 2 gives நமக்கு ஆப்ஷனில் பென்சீனுடைய 6 பொசிஷன்லையுமே அந்த 6 கார்பன்லையுமே நமக்கு டியூட்ரியம் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கிற மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் அப்படிங்கிறது இந்த ஆர்இஸ், இதுதான் நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஷின். இந்த ஆர்இஸ் ஆப்ஷன் நம்பர் ஏ D2SO4 வித் D2O. ஆப்ஷன் நம்பர் பியில் நமக்கு NaO ஹைட்ரஜனுக்கு பதிலாக D டியூட்ரியம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் D2O. ஆப்ஷன் நம்பர் தேர்டில் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் வித் டியூட்ரியம் ஆக்சைடு D2O. ஆப்ஷன் நம்பர் 4ல் சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் D2O. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய பென்சீனில் இந்த R அப்படிங்கிறது என்ன ரியேஜென்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது பென்சீனில் அதனுடைய 6 பொசிஷன்லையுமே டியூட்ரியம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல பென்சீனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கக்கூடியதும் நமக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இருக்கக்கூடிய எல்லாமே டியூட்ரியம் சப்ஸ்டிடியூட்டட் ரியாக்ஷன். இப்போ நம்ம நார்மலாக அதனுடைய மெக்கானிசம் பார்க்கும்போது இதுக்கான மெக்கானிசம் பார்க்கலாம். மெக்கானிசம் அப்படிங்கிறது இதுக்கான ஒவ்வொரு அதனுடைய வழிமுறைகளையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு D2SO4 எடுத்துக்கிறோம். D2SO4, இந்த D2SO4 நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, D ஆக்சிஜன் SO2D, அதாவது SO3D நம்முடைய கன்வீனியன்ட்டுக்கு. ஏன்னா இந்த ஆக்சிஜன் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லோன் பேர், அதாவது SO3D அப்படிங்கிறது பெஸ்ட் லிவிங் குரூப். SO4 கிடையாது, SO3D அப்படிங்கிறது பெஸ்ட் லிவிங் குரூப். ஸோ இந்த எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் இங்கே இருக்கக்கூடிய டியூட்ரியத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்ரோச் பண்ணுது. ஸோ டியூட்ரியத்தை அப்ரோச் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு லீவிங் குரூப்பாக வெளியே போயிடுது. இது ஒன் ஆஃப் த ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் சிமிலர் டு த சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. நமக்கு கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருந்தால் அது நைட்ரேட்டிங் ஏஜென்ட்னு பார்த்தோம். ஒன்லி சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் மட்டும் இருந்தால் அது சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட். ஆர் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒலியம் இருந்தாலே இட் இஸ் கால்டு த சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கேசஸில் சிமிலர் டு த சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட், இந்த நைட்ரேட்டிங் ஏஜென்ட் சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் வந்து நமக்கு ரிவர்சபிள் ரியாக்ஷன் பார்த்தோம். அதுக்கான பிரைமரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் மூலிமா எப்படி ப்ளே பண்ணுது, செகண்டரி கைனடிக் ஐசோடோபிக் எஃபெக்ட் மூலிமா எப்படி ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த கேட்டகரி படி பார்க்கும்போது அதுக்கான மெக்கானிசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது இந்த எலக்ட்ரான் டபுள் பாண்டட் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த டியூட்ரியத்தை அப்ரோச் பண்ணுது. இந்த கார்பனில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இதில் D ப்ளஸ்ஸாகவும் நமக்கு என்ன இருக்குது, இந்த D ப்ளஸ்ஸு, இது SO3D மைனஸ் ஓவராலாக பார்க்கும்போது. ஸோ இந்த D ப்ளஸில் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நெய்பரிங் கார்பனில் அதனுடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து க்ரியேட் ஆகும். இந்த நெய்பரிங் கார்பனில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போ இது ஃபர்தராக என்ன நடக்கும், நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய ரிமைனிங் D2O அப்படிங்கிறது D ப்ளஸ்ஸாகவும் OD மைனஸாகவும் இருக்கும். அந்த D ப்ளஸ் அண்டு OD மைனஸ், இந்த OD மைனஸ் தே கேன் ஆக்ட் ஆஸ் ஏ பேஸ். OD மைனஸ் தே கேன் OH மைனஸ் சிமிலர் டு த OH மைனஸ். அந்த கேட்டகரி பார்க்கும்போது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பேஸ் அந்த OD மைனஸ், அதாவது அந்த OD மைனஸ் தே கேன் அப்ஸ்ட்ராக்டிங் த ப்ரோட்டான். அப்படி ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இந்த H ப்ளஸ் எடுத்துகிட்டு வெளியே போய்டும். ஸோ லீவிங் த H ப்ளஸ். இதுவும் ஒன் ஆஃப் த ரிவர்சபிள் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் H ப்ளஸ் அயான்ஸ். H ப்ளஸ் இஸ் த பெஸ்ட் லிவிங் குரூப் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் பார்த்தோம். சிமிலர் டு த ரியாக்ஷன் இதுவும் அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். ஸோ நமக்கு ஃபர்தராக கிடைக்கக்கூடியது ஒரு டியூட்ரியம். ஸோ இந்த டியூட்ரியத்தில் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணலாம், டோட்டல் நம்பர், அதாவது இந்த டியூட்ரியத்தை ஃபர்தராக எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப்
இது D2SO4 போடும்போது நமக்கு இதில் டோட்டலாக 5 மோல்ஸ் D2SO4 1 மோல் எடுக்கும்போது ஒரு டியூட்டியம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். 5 மோல்ஸ் நம்ம எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பிகாஸ் ஏன்னா நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் D2 எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சீனில் அதனுடைய 6 கார்பன்லையுமே நமக்கு 6 டியூட்டியம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். 6 டியூட்டியம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ப்ராடக்ட். பட் ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹைட்ரஜன். இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு பேஸ், சரிங்களா? இங்கே சோடியம் டியூட்டியம் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ். ஸோ நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கான மெக்கானிசத்தை வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒரு பென்சீனில் அந்த 6 கார்பன்லையுமே டியூட்டியம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட் அதாவது சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட்டில் ஹைட்ரேட்டட் சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய சல்ஃபோனேட்டிங் ஏஜென்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 2. ஸோ இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 2 பாருங்கள். Which among the following will give SN2 reaction with base sodium hydroxide? Option number A methyl iodide, option number B CH3. இந்த கார்பனில் ஃபர்தராக 3 மெத்தில் குரூப், ஒரு 2 மெத்தில் குரூப், ஒரு ஃபினைல் குரூப், இங்கே ஒரு குளோரின். ஆப்ஷன் நம்பர் சியில் நமக்கு 3மே மெத்தில் குரூப், கார்பனில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய 3மே மெத்தில் குரூப், ஒரு புரோமின். ஆப்ஷன் நம்பர் டியில் எல்லாமே ஃபினைல் குரூப், ஆல் ஆர் ஃபினைல் குரூப். C6H5 இங்கே பிஆர். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா which among the following compounds will give SN2 reaction with sodium hydroxide? கொடுத்துருக்கக்கூடியதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். இதுக்கான சொல்யூஷன் நமக்கு SN1 பொறுத்த வரைக்கும் பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆக சரிங்களா? பல்கினஸ் அப்படிங்கிறது ஏன்னா SN1 அப்படிங்கிறது பேஸ்டு ஆன் த கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். அதாவது இந்த கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து நமக்கு ஒரு ட்ரைகோனல் பிளேனர் கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையான்லேருந்து ஃபர்தராக நமக்கு போத் சைடு அட்டாக் வந்து பாசிபிள். ஸோ ரிட்டன்ஷன் ஆஸ் வெல் அஸ் இன்வர்ஷன் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். பட் மோஸ்ட்லி வந்து இன்வர்ஸ் வந்து ஒரு ஸ்லைட்லி அமௌண்ட் ஆஃப் சிஸ்டம் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆக்சுவலாக பார்க்கும்போது SN1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெசிமிக் மிக்சர் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ரெசிமிக் மிக்சர் 50% வந்து ரிட்டன்ஷன், 50% வந்து இன்வர்ஷன். இட் இஸ் கால்டு ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். பட் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைலுடைய ரோல் வந்து கிடையாது. நியூக்ளியோஃபைலுடைய ரோல் வந்து நமக்கு இல்லை அப்படின்னா அதை ரேட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டெப்பில் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ SN1 டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூக்ளியோஃபைல். அந்த கேட்டகரி பார்க்கும்போது பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆக SN1 ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி ஒரு சிம்பிள் மெத்தடும் பார்த்தோம். இந்த பல்கினஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது SN ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். பட் SN2 பொறுத்த வரைக்கும் SN2ல் பல்கினஸ் டிக்ரீசஸ் த ரேட் இன்க்ரீசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். பிகாஸ் இந்த SN2 அப்படிங்கிறது பேக் சைடு அட்டாக் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. இதில் பேக் சைடு அட்டாக் நடக்கிறதுனால அட்டாக் வந்து என்னது பேக் சைடு அட்டாக் நடக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட். இட் இஸ் கால்டு த வால்டன் இன்வர்ஷன் ஆர் அம்பர்லா இன்வர்ஷன் பார்த்தோம். இட் இஸ் கால்டு த வால்டன் இன்வர்ஷன். இது கண்டுபிடிச்ச ஒரு பேர் வால்டன். ஸோ இட் இஸ் கால்டு த வால்டன் இன்வர்ஷன் ஆர் அம்பர்லா இன்வர்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அம்பர்லா இன்வர்ஷன். ஸோ அந்த கேட்டகரி பார்க்கும்போது பல்கினஸ் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஆர்டர் கூட பார்த்தோம். டெர்ஷரி SN1 பொறுத்த வரைக்கும் டெர்ஷரி அல்கைல் ஹைலைட், தென் செகண்டரி அல்கைல் ஹைலைட், பிரைமரி அல்கைல் ஹைலைட், தென் மெத்தில் அல்கைல் ஹைலைட் வந்து டஸ் நாட். மெத்தில் அல்கைல் ஹைலைட் வந்து நோ ரியாக்ஷன் இதில் இந்த SN1ல். SN2 படி பார்க்கும்போது மெத்தில் ஹாலைட் இஸ் மோர் ஃபேவரபிள் தென் பிரைமரி தென் செகண்டரி. டெர்ஷரி வந்து லீஸ்ட் ஆர் நாட்.
பட் ஜென்ரலாக இந்த செகண்டரி அப்படிங்கிறது காமன் SN1 as well as SN2க்கு பேஸ்ட் ஆன் த கண்டிஷன், அந்த கண்டிஷனை பொறுத்து இந்த நடக்கும். பட் மோர் ஃபேவரபிள் SN1 அப்படின்னா ட்ரெஷரி இஸ் த மோர் ஃபேவரபிள், SN2ன்னு சொன்னால் மெத்தில் ஹைலைட் இஸ் த மோர் ஃபேவரபிள். ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் இது ட்ரெஷரி, இதுவும் ட்ரெஷரி, இதுவும் ட்ரெஷரி. ஸோ இந்த மூணுமே மோர் ஃபேவரபிள் டு த SN1. இந்த மூணுமே ஆப்ஷன் சி வந்து SN1, ஆப்ஷன் டி மோர் ஃபேவரபிள் டு த SN1, ஆப்ஷன் பி ஆல்சோ SN1. ஸோ லீஸ்ட் இது நமக்கு ஸோ மோஸ்ட் ஃபேவரபிள் SN2 அப்படின்னா மெத்தில் ஹையோடைட் இஸ் த மோஸ்ட் ஃபேவரபிள் SN2 பிகாஸ் த பேக் சைட் அட்டாக் இஸ் மோர் ஃபேவரபிள் பிகாஸ் லெஸ் ஸ்டெரிக் இன்டென்ஸ். ஸோ ஸ்டெரிக் இன்டென்ஸ் லெஸ்ஸாக இருக்கிறதுனால த பேக் சைட் அட்டாக் இஸ் த மோர் ஃபேவரபிள் ஒன். ஸோ டு கிவ் த ப்ராடக்ட் த இன்வர்ஷன் ப்ராடக்ட் இஸ் ரெடிலி அவைலபிள். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம பார்க்கும்போது இந்த SN2 ரியாக்ஷனில் எது வந்து மோர் ஃபேவரபுளாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் ஏ இஸ் த கரெக்ட். இதே கேசஸில் ஆப்ஷன் நம்பர் பி கிட்டோன்னா BCD அந்த மூணுமே கரெக்டு தான். இந்த மூணுத்துலேயுமே ட்ரெஷரி ஹல்கைல் ஹேலைட். இந்த ட்ரெஷரி ஹேலைட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக SN1 வந்து நம்மளால் நடத்த முடியும். ஸோ ஏன்னா பேஸ்ட் ஆன் த கார்போகேட்டையான். பட் மெத்தில் ஹேலைடை பொறுத்த வரைக்கும் SN2 இஸ் த மோஸ்ட் ஃபேவரபிள் ஒன். ஸோ கொஷின் நம்பர் 2க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி இந்த கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷனுக்கும் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதனுடைய மெக்கானிசம் உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கணும். அது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் என்ன, நமக்கு ரெசிமிக் ப்ராடக்டா, இன்வர்ஷன் ப்ராடக்டா, இல்லை அரோமேட்டிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா, இந்த மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட்டும் நீங்கள் 1 by 1 நீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் வந்து நீடடாக இருக்குது, இந்த டாபிக் எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.